வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வேர்ல்டு வாட்டர் டே. என்னங்க தமிழ் வாத்தியார் போய் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தமிழில் அழகாக சொன்னாலும் நீர் அப்படின்னு தான் பேருங்க. தன் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியான நீருக்கு தான் தண்ணீர் அப்படின்னு பேர். அப்போ சூடான இதுக்கு வெந்நீர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹாட் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா. உலக தண்ணீர் தினம் இன்றைக்கு. அப்படி என்ன நம்ம அந்த தண்ணீர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீருங்கிறது சாதாரணம் இல்லைங்க. உலகத்தில் 3/4 பகுதி தண்ணீர் தான் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, உடம்புலையே 80% தண்ணீர் தான் இருக்குங்கிறாங்க. ரிதம்னு ஒரு படம்னு நினைக்கிறேன், வைரமுத்து அவர்கள் பஞ்சபூதங்களை பற்றி அதில் பாட்டு எழுதியிருப்பார். அதில் தண்ணீர் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்வார். அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயினுடைய வயிற்றிலேருந்து நீர்க்குடை உடஞ்சா தான் பிள்ளை வெளியே வருமா. நீர்க்குடை உடஞ்சி வெளியே வர்றான், நீர்க்குடை உடச்சி தான் நம்மளுக்கு கொண்டு போய் அனுப்புகிறாங்க அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு பிரமாதமான செய்தி வரும். உடம்புல தண்ணீர் இருக்குது. தண்ணீர் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நான் திருவள்ளுவேன். சரி, இப்போ என்ன அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் ஒரு பயத்தில் இருக்குதுங்க. 3rd வேர்ல்டு வார் ஒன்று வருமானால், 3வது உலகப்போர் ஒன்று வருமானால், அது எதனால் வருமென்றால் குடிநீருக்காக வருங்கிறாங்க விஞ்ஞானிகள். நிலத்தடி நீர் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஷிகாகோவில் நண்பரோட காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ ராக்பெல்லருடைய அந்த பெரிய கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அது ஒரு 60-70 மாடி. அங்கேருந்து பார்த்தபோது நாங்கள் வந்த வழியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த கடல் அலை மாதிரி அலை அடிச்சிட்டு இருந்தது. நான் கேட்டேன், இது கடலா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, இது ஏரி அப்படின்னாரு. ஏரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏரி தண்ணீர். அது கனடா வரைக்கும் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஏரி, எத்தனையோ மைல் கணக்கில் இருக்குது. ஆச்சரியம் தெரியுமா? அது எல்லாம் குடி தண்ணி, நன்னீர், நல்ல தண்ணி. இப்போ நான் போயிருந்தேன் சமீபத்தில் ஷிகாகோவுக்கு. அப்படியே உறைஞ்சி போயிருந்ததுங்க. அதில் பனிச்சறுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் லைட் அடித்து நிலா காலத்தில் நான் நின்று பார்த்தப்ப இந்த ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு நம்ம படிப்போம்ல, அது மாதிரி ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். இந்த தண்ணியை நாம் காப்பாற்றாட்டி என்னாகும்? நம்ம யாரும் இருக்க மாட்டோம், அவ்வளோதான். நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கட்டுங்க ஒரு பக்கம். நீர் இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமா? தண்ணி தாகம் எடுக்கிறப்ப நீங்கள் எத்தனை கலர் குடிச்சு பாருங்கள், காப்பி குடிச்சு பாருங்கள், நடக்குமா? நடக்காது. அருமையை தெரிஞ்சுக்கிறணும். நான் ஒரு துணுக்கு ஒன்று படித்தேன். ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. ரொம்ப இப்போ இல்லை, இப்போ விஞ்ஞானமெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல கூட வச்சுக்கங்களேன். அந்த கப்பல் ஒரு இடத்துல பழுதாகி நின்றுது, நகலலை, உடஞ்சிருது. எல்லோரும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. 2 நாள் தவிக்கிறாங்க. தண்ணி தண்ணி தாகம் தாகம் தவிக்கிறாங்க. தற்செயலாக அந்த பக்கம் ஒரு கப்பல் வந்தது. வந்த கப்பல் முதல்ல அவங்களெல்லாம் இது பண்ணி அவங்கள மேலே ஏற்றினோடனே அந்த தண்ணிக்குள்ளே கிடந்தவங்கெல்லாம் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கத்திருக்காங்க. எல்லாருக்கும் தண்ணி குடிச்சிட்டு அந்த கேப்டன் சொன்னாராம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் விழுந்து கிடந்த இடம் இருக்கே, அது நன்னீர் கடல் அப்படின்னாராம். அதாவது கடல்லையே, உப்பு கடல் தான் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல தண்ணி நல்ல தண்ணி தான் இருந்திருக்கு. இவங்க 2 நாளாக அது உப்பு தண்ணியாக தான் இருக்குன்னு நினச்சி ஒரு வேலும் குடிக்காமல் இருந்திருக்கான். அப்போ பாருங்கள், கடலுக்குள்ளும் நீரோட்டம் உண்டு. சில மீன்கள் இனவிருத்தி செய்து முட்டையிடுவதற்காக 6000 மைல் தண்ணிக்குள்ளே பயணம் பண்ணி வருதுங்கிறாங்க. நல்ல தண்ணி இருக்கிற இடம் கண்டுபிடிப்பதற்கு யானைகளுக்கு தெரியுங்கிறாங்க. யானை துதிக்கை பூமியில் வச்சு பார்த்துச்சுன்னா நீரோட்டத்தை கண்டுபிடிச்சிருமா. அப்போ பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றுக்கும் அதனுடைய தன்மை தெரியுது. நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அதுதாங்க. நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், நிலத்தடி நீரை பாதுகாத்தல். தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ஒழுக்கமும் தானமும் இல்லாமல் போய்விடும், நீர் இல்லாமல் போய்விட்டால். ஆக நீரின் அருமையை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். பாட்டில் தூக்கிட்டு அலையிறது நமக்கு ஒரு வெக்கக்கேடான விஷயந்தான். எந்த கடைக்கு போனாலும் தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் எவ்வளவு, ஒரு பாட்டிலாக 2 லிட்டரா அப்படின்னு கேட்குறப்ப எவ்வளோ சங்கடமாக இருக்குது.
முன்னெல்லாம் வீட்டுக்கு போனால் திண்ணையில் உட்கார சொல்லி செம்பு நிறைய மோரோ அல்லது நீராக மோர் கொடுப்பாங்களே, அப்படிப்பட்ட நாடு தான் அது. ஆக நீரை காப்போம், அதன் மூலமாக உலகை பேணுவோம்.